சிறப்பு சிந்தனை உரையில் சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள் ஈழர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் குடல் நலமே உடல் நலம் என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு நம் இப்பொழுது. திரு ஈழர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் கிளாசிக்கல் அக்குபஞ்சர் மரபு வழி தோடு சிகிச்சையாளர். ஐயா அவர்களின் பூர்வீகம் சேலம். ஐயா இன்ஜினியரிங் படித்திருக்காங்க. இதுவரை 14 ஆண்டுகளாக உடலே மருத்துவர் என்ற பெயரில் நிறைய விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தி இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நடத்திய வகுப்புகள் அனைத்தும் யாரையும் என்னிடம் சிகிச்சைக்கு வாங்க என்று அழைப்பது போல் இல்லாமல், யாரிடமும் சிகிச்சைக்கு போக தேவையில்லை, நம் உடலே மருத்துவர் என்ற புரிதலை ஏற்படுத்தி உடலை பற்றியும் நோயை பற்றியும் அடிப்படை புரிதல் வழங்குகிறார்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி இருக்கிறார்கள். தந்திரா வழியில் தாம்பத்தியம் என்ற பெயரில் 10 ஆண்டுகளாக அதனை சார்ந்த ஆலோசனைகள் வழங்கியுள்ளார்கள். மேலும் 2.5 ஆண்டுகளாக ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். தாம்பத்தியம் மூலம் மனநலம், உடல் நலம், குடும்ப நலம், பொருளாதார நலம் மேம்படுவதற்கான வழிகளை வகுப்புகளாக நடத்துகிறார்கள். குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களுக்கு தனியாக வகுப்புகள் நடத்துகிறார்கள். சிறிய மாற்றம் பெரிய நலம். சர்க்கரை நோயாளிகளும் இனிப்பு சாப்பிடலாம். இரத்த அழுத்தம் எனும் மாயை என்ற தலைப்புல நம்மளோட இனிப்புல ஐயா இது வரைக்கும் 3 இதுல ஐயா சிந்தனை உரை கொடுத்திருக்காங்க. இன்று ஐயா குடல் நலமே உடல் நலம் என்ற தலைப்புல மருத்துவ சிந்தனை உரை வழங்க நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த நன்மணி ஐயா, அனார்கலி அம்மா, ஆவடி சசிகுமார் ஐயா, இவங்க 3 பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது போக இன்னைக்கு நிறைய பேரை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட கூப்பிட்டுருக்காங்க, நானும் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கேன். எல்லாருமே அந்த நேரம் ஒதுக்கி இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேச போற இந்த டாபிக் குடல் நலமே உடல் நலம் அப்படிங்கிறது தான். இந்த குடல் நலமே உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லணும். ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒரு விஷயத்த பேசினோம். என்ன பேசினோம் அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் அடுத்த மனிதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய மலத்தை ஒரு சில மனிதர்களுக்கு வயிற்றுல கொண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க பேசணும். இது ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்கன்னு நாங்க பேசினோம். ஏன் செய்யறாங்க இந்த முறையை அப்படின்னாக்கா, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து போச்சு அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு திரும்பவும் நுண்ணுயிர்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மனிதனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய மலத்துலதான் அந்த நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டு நாங்க பேசினோம். இதை பத்தி பேசும் பொழுது எங்களுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்புச்சு. திட்டுனாங்க, இப்படி எல்லாம் நீங்க தேவையில்லாம பொய் சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் நீங்க கட்டுக்கதையெல்லாம் அளந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட விவாதம் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. ஆனா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில மலத்திலிருந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அது கூட எங்கன்னா இங்கிலாந்துல மலை கேப்சூல பூப், POOP பூப் அப்படின்னா மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க பாஷையில பூப் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வருது அப்படின்னாங்க. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் செத்து போச்சு. அப்போ ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மனிதனுடைய மலத்துல இருந்து அந்த பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்து அதை கொண்டு கேப்சூலாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தியுடைய நோக்கம். இதுக்கு பேர் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஃபேக்கல் மைக்ரோபயோட்டா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. FMT அப்படிங்கிறது இதனுடைய ஷார்ட் ஃபார்ம். அப்ப இங்க நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய குடல்ல என்ன நடக்குது. அப்ப குடல்ல பாக்டீரியாக்கள் இருக்கா?
அந்த இருந்த பாக்டீரியாக்கள்லாம் எப்படி செத்து போச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. குடல்ல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னாக்க, முதல் விஷயம், நாம சாப்பிட்ட சாப்பாடு, அந்த உணவு முழுமையா செரிமானமாகணும். அந்த சாப்பிட்ட உணவுல இருந்து சத்துக்கள் பிரிச்சு எடுக்கப்படணும். விட்டமின், தாது எல்லாமே பிரிச்சு எடுக்கப்படணும். அது ரத்தத்துல போய் கலக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய தண்ணீர், அதுக்குரிய உப்புக்கள் மீண்டும் உடலுக்கு உறிஞ்சப்படணும். செரிமானம் ஆகாத கழிவுகள் மலமாக உருவாக்கப்படணும். இதெல்லாம் வயிற்றுல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அங்க நுண்ணுயிர்கள் இருக்கணும். இந்த நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம உடம்புக்குள்ளார இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் பேசுறது கேக்குதுங்களா? கிளியரா கேக்குதுங்கய்யா. ஓகே ஓகே. அப்ப இந்த செரிமானமாகாத அந்த உணவுகள் மலமாக மாறி வெளியில வரணும். இதெல்லாம் நடக்கணும். அப்போ குடல் பகுதியில செரிமானம் அழகா நடக்கணும். இதுதான் அடிப்படை. இதை நிகழ்த்துறதுக்கு அங்க நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இத நாம பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்ப சமீபமாக ஒரு 3-4 ஆண்டுகளாக, அதிகபட்சமா ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் கட் பாக்டீரியா, கட் மைக்ரோபியம் அப்படிங்கிற பேர்ல கட் ஹெல்த், கட் GUT, கட் அப்படின்னா குடல் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த குடல்ல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா என்ன செய்யுது அப்படின்னாக்க, நம்முடைய செரிமானத்துக்கு உதவக்கூடிய விஷயம் அந்த கட் பாக்டீரியா தான். அதே மாதிரி அந்த சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சத்துக்களை பிரிக்கிறதும் அந்த பாக்டீரியா தான். அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை உரியறதுக்கு உதவுறதும் அந்த பாக்டீரியா தான். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதும் இந்த பாக்டீரியா தான். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள், கிருமியா இருக்கலாம், அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், அதை எல்லாத்தையுமே கொன்னு துவம்சம் பண்ண போறதும் இந்த பாக்டீரியா தான். அப்ப இந்த பாக்டீரியாவுடைய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நன்மை செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்களுக்கு இந்த விஷயம் என்னைக்கோ தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த நவீன மருத்துவத்துக்கு இது பல ஆண்டுகளாக தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிருமி, வைரஸ், பாக்டீரியா அதெல்லாம் கெட்டது செய்யுது அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. இந்த பாக்டீரியாக்கள்ல இவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை மட்டும் போய் அழிக்குமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை மட்டுமே போய் அழிக்குமா அப்படின்னா, அந்த மருந்துக்கு அந்த அறிவு கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் சரி, கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் சரி, அதை கண்டுபிடிச்சு அதை மட்டுமே போய் இதை அட்டாக் பண்ணி அதை கொன்னுடும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அறிவும் அந்த மருந்து மாத்திரைகளுக்கு கிடையாது. இந்த கட் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு என்னைக்கு ஒரு பாதிப்பு வருதோ அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கட் பாக்டீரியாவை பாதிக்குது அப்படின்னா, இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது மட்டும்தான் இந்த கட் பாக்டீரியாவை கொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க. ஆன்டிபயோட்டிக் மட்டுமா அந்த கட் பாக்டீரியாவை கொல்லுது அப்படின்னா இல்ல. ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது நத்திங் பட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம எங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேக்கெட் ஃபுட் இருக்கு அப்படின்னா, அல்லது ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா அது சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அங்க நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கணும்னாக்க அதுல சில நுண்ணுயிர்கள் உட்கார்ந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு பொருள் ஒரு 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ அல்லது அதிகபட்சம் 1 வாரமோ இருந்து அது கெட்டு போகுது அப்படின்னா, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அது மேல இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா, அந்த அந்த பொருளை டீகம்போஸ் பண்ற
வேலையை செய்ய போறது நம்முடைய பாக்டீரியாஸ் தான். இது இயற்கையினுடைய சுழற்சி. அது நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க கொடுத்த அந்த கெமிக்கல், அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த பூச்சிகளை அழிச்சிடும். அப்ப அந்த பொருள் கெட்டு போகாம நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே வேலையை தானே ஆன்டிபயோட்டிக்கும் பண்ணுது. அதாவது எப்படி அது அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த பூச்சிகளை கொல்லுதோ, அந்த பாக்டீரியாவை கொல்லுதோ, அதே தான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை உனக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல நாம எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் கொல்லுது. அந்த ஆன்டிபயோட்டிக் மெடிசன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவை கொண்டுடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பிறகு அங்க மெல்ல 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 செரிமானம் குறைய ஆரம்பிக்கும். செரிமானம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து சத்துக்கள் சரியா உறிஞ்சப்பட போறது இல்ல. சாப்பாடு முழுக்க கழிவுகளாக மாற ஆரம்பிக்கும். கழிவுகள் உடம்புல தேங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில போறதுக்கும் நமக்கு பாக்டீரியா சப்போர்ட் பண்ணுது. அதையும் நம்ம கொண்டுட்டோம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கட் பாக்டீரியாவோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது. இந்த கட் பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்ல மட்டும் இல்ல, அதை மட்டுமே நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அதுல இருக்கக்கூடிய மற்ற ரசாயனங்களும் நம்முடைய கட் பாக்டீரியாவை கொல்லும். இப்போ இந்த கட் பாக்டீரியாவை கொல்றதுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மட்டும், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு மட்டும் சப்போர்ட் பண்ணல. நாம சாப்பிடக்கூடிய சாதாரணமா சாப்பிடக்கூடிய உணவுலையும் இந்த பிரச்சனை இருக்கு. உதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். நம்ம பூச்சி செல்வம் ஐயாவுடைய பேச்சுக்கள் கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பூச்சிக்கொல்லிகள்ல இலைய சாப்பிடக்கூடிய பூச்சிகள் இருக்கு. சைவ பூச்சிகள், அசைவ பூச்சிகள் 2 இருக்கு. சைவ பூச்சிங்கிறது அந்த இலைதலையை சாப்பிடும். ஒரு செடியில உட்காந்துக்கிட்டு அந்த இலைதலையை சாப்பிடும். அது இலைக்கு அடியில இருக்கும். அந்த பூச்சியை சாப்பிட்றதுக்காக வரக்கூடிய அசைவ பூச்சிகள் மேல பறந்துகிட்டு இருக்கும். அது மேல சுத்திட்டு இருக்கும். நாம அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி அந்த பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அசைவ பூச்சிகள், அதாவது அந்த இலையை, அந்த தாவரத்தை திங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பூச்சியை சாப்பிடறதுக்காக இருக்கக்கூடிய பூச்சிகள் தான் இதுல அடி வாங்கும். புரியுதுங்களா? அப்போ அங்கேயே நம்ம ஒரு பூச்சிக்கொல்லியை அடிக்கிறோம். ஒரு பூச்சி செல்வமையா சொல்லுவாரு, நம்ம அங்காளி பங்காளின்னு நினைச்ச அந்த இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை நம்ம வந்து விரோதியா நினைச்சு நம்ம மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படி அடிக்கப்பட்ட மருந்துகள் அங்க அந்த பூச்சியை மட்டும் கொல்லல, அங்க இருக்கக்கூடிய இலைதலைகளையும் சேர்த்து அது கொன்னுடுச்சு. அதுலயும் பூச்சிக்கொல்லி உட்காந்துருச்சு. நிலத்துல நம்ம பயிர் செய்யும் பொழுது அங்க நமக்கு எப்படி நுண்ணுயிர்கள் ரொம்ப அவசியமோ அதே மாதிரிதான் குடல்லையும் நமக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நுண்ணுயிர்கள் அவசியம். நிலத்துல நம்ம எப்படி பூச்சிக்கொல்லிய போட்டு 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 நிலத்தை வலுவிழக்க செஞ்சுட்டோமோ அதேதான் இங்கேயும் நம்ம மருந்துகளை கொடுத்து 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 குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அழிச்சிட்டு குடலையும் கெடுத்துட்டோம். இப்ப திரும்ப இந்த பூச்சிக்கொல்லிக்கு வரேன். இந்த பூச்சிக்கொல்லி கலந்த அந்த உணவு தானே இப்ப நாம சாப்பிட்றோம். இப்போ அந்த இந்த ஆன்டிபயோட்டிக்கை மட்டுமே பேசிட்டு அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் மட்டுமே பேசிட்டு விடக்கூடிய மக்கள் யாருமே இந்த டாபிக்கை தொடர்றதே இல்லை. அப்ப நம்ம கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய அரிசி பருப்புல இருந்து, நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல இருந்து இந்த பூச்சிக்கொல்லி இருக்கு. இந்த பூச்சிக்கொல்லியும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவை நிச்சயம் கொல்லும். இதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப இந்த விஷயங்கள் இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு 40, 50, 60 வருடங்களுக்கு முன்னாடி, 50, 60 வருடங்களுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு ரசாயனங்கள் கிடையாது. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட 10 பொருள் ஏதாவது ஒரு பொருள்ல ரசாயனங்கள் கலந்திருக்கலாம். அது அவங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய 10 பொருட்கள் சாப்பிட்டாலும் அந்த 10 பொருளுமே நம்முடைய நுண்ணுயிர்களை கொல்லக்கூடிய தன்மையில தான் இருக்கு. இப்போ இங்க ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய தவறான உணவுகள் உள்ள இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்களுக்கு ஆற்றலை கொடுக்குதா, நல்ல நுண்ணுயிர்களுக்கு ஆற்றலை கொடுக்குதா அப்படிங்கிறது தான். இப்ப நாம எடுத்துக்கக்கூடிய ரசாயன உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உணவாக போகும்.
உட்காந்து பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? இதெல்லாம் கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தீனியா போகும். இப்போ அது சாப்பிடும், அது ஸ்ட்ராங் ஆயிடும். அது நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவை சாப்பிட்டுடும். நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு அதுக்கு உணவு இல்லை, அது பலகீனமாயிடும். இப்பதான் நம்ம உடம்புல கழிவு தேங்குது, நோய்களா மாறுது. இப்ப இதை இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு நாம உணவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இதை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கும். இப்ப நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அதுக்கான உணவை நம்ம இப்ப கொடுக்கிறோமா அப்படின்னா இல்ல. இதுதான் இங்க பிரச்சனை. இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம மக்கள் கிட்ட இல்ல. அப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னாக்க, எந்தெந்த உணவெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ரசாயனம் இல்லாத உணவுகள் இருக்கா அப்படிங்கிறது முதல்ல தேடணும். ரசாயனம் கலந்த உணவுகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு நாமே வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பு. ரெண்டாவது, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், நம்ம கூல் ட்ரிங்க்ஸ், நம்ம கடையில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய ஐட்டம், பேக்கரி ஐட்டம். என்கிட்ட சிகிச்சைக்கு வரவங்களுக்கு தெரியும், நான் சொல்றது பால் சம்பந்தப்பட்டது, வெள்ளை சர்க்கரை சம்பந்தப்பட்டது, மைதா சம்பந்தப்பட்டதுன்ட்டு. பேக்கரி ஐட்டம்ஸ் அத்தனையுமே வந்துட்டு மைதா, பால், வெள்ளை சர்க்கரை இதுதான் அதுல கலந்துருக்கும். அப்ப இது எல்லாம் என்ன சார் பண்ணுது அப்படின்னாக்க, கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கிற வேலையை ரொம்ப தெளிவா செய்யுது. இப்ப இதனுடைய அறிகுறிகளா நமக்கு என்னென்னலாம் வரும்? செரிமான கோளாறு ஏற்பட்டிருக்கும், மலச்சிக்கல் வந்திருக்கும், நெஞ்செரிச்சல் வந்திருக்கும், புளிச்சையாப்பம் வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம உடம்புல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அல்லது இறந்துகிட்டே வருது. கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுக்கான அடையாளம். இன்னும் சொல்ல போனா, இதுல இரவு தூக்கம் சரியா வராது, மலச்சிக்கல் தொந்தரவு வச்சுட்டு இருப்பான், கேஸ் நிறைய பிரியும், பசி எடுக்காது, செரிமானம் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் அங்க வந்து நிற்கும். சர்க்கரை வியாதியும் இதுல ஆரம்பிக்கும், ரத்த அழுத்தமும் இதுல ஆரம்பிக்கும். அப்போ இவ்வளவு நோய்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நாமளே அழிச்சதுதான். சரிங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன சார் செஞ்சாங்க? நுண்ணுயிர்களை சமப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிட்ட எல்லா உணவிலும் உயிர் இருந்தது. உயிர் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அது எப்ப சார் சாப்பிடணும் அப்படின்னா, பசிக்கும் போது சாப்பிடணும். பசிக்கும் போது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம டைமுக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துல இருக்கிறோம். அது முதல் தவறு. அப்ப என்ன பண்ணணும் சார்? பசிக்க பசிக்க உட்காந்து சாப்பிடணும். ஆனா எனக்கு பசி தெரிய மாட்டேங்குதே அப்படின்னா, பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு வழி சொல்லுவேன். காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு மனுஷன் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி 5 மணிக்கு எழுந்துச்சு மலம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு 7:30 மணி அல்லது 7:45 மணி சுமாருக்கு பசி வந்துடும். இதுதான் உண்மை. அப்போ அந்த பசி வருது அப்படிங்கும்போது அவன் அதுக்கு தரமான உணவு கொடுக்கணும். இது நம்ம என்னுடைய எல்லா வகுப்புகளையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப நம்ம தரமான உணவு அப்படின்னா எது சார் பட்டியலிடலாம் அப்படின்னாக்க, உங்க உடம்புக்கு ஊறு விளைவிக்காத எதுவுமே தரமான உணவு தான். அதுல ரசாயனம் கலந்து இருக்கா, உடம்புக்கு கேடா, இதை மட்டும் பாருங்க. செரிமானத்தை பாதிக்குமா பாருங்க. காலை உணவு முடிஞ்ச வரையில் நான் சொல்றது பழைய சோறு சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். காலை உணவு பழைய சோறு சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல அவ்வளவு கோடி நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. இந்த நல்லது செய்யக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் பழைய சோறை விட்டா வேற எதுலயும் இல்லை. அந்த பழைய சோறையும் எப்படி செய்யணுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. சமைச்ச உணவை, முதல் நாள் சமைச்ச உணவை ஒரு மண் பாத்திரத்துல தான் போட்டு வைக்கணுமே தவிர எவர் சில்வர் பாத்திரத்துல அல்ல. மண் பாத்திரத்துல போட்டு வச்சு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டீங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்துல அதுல நிறைய நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் அதுல கோடிக்கணக்கா பெருகி நிற்கும். இத காலையில
நீங்க அந்த தண்ணியை குடிச்சாலும் சரியே, இல்ல அந்த தண்ணியும் சாப்பாட்டையும் சேர்ந்து அதுல உப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கரைச்சி நீங்க குடிச்சாலும் சரியே, இல்ல துவையல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சரியே, பிரச்சனை இல்லை. ஆனா மொத்தத்துல இந்த பழைய சோறு நம்ம உடம்புக்குள்ளார போகணும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பழைய சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து சண்டைக்கு வந்தாங்க அப்பவும். ஏன்னா இந்த பழைய சோறு சாப்பிட்டாக்கா அதுல கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால டயாபெட்டிக் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஏற்கனவே நம்ம நம்ம சர்க்கரை வியாதியை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோம். ஆனா இந்த பழைய சோறு சாப்பிட்ட அந்த சமூகத்துக்கு டயாபெட்டிக் வரல. பழைய சோறுனா என்னன்னு மறந்து போன இந்த சமூகத்துலதான் டயாபெட்டிக் நிறைய இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மொத்தத்துல ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இல்ல. சொல்றவன் யாருன்னு பாக்குறாங்க. அங்க சொல்றது யாரு? டாக்டர் சொல்லிட்டாங்க, ரைட், ஒத்துக்கோ. இங்க சொல்றது யாரு? ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் சொல்றான். அப்ப அக்குபஞ்சரிஸ்ட் சொன்னா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுதான் போறாங்க. ஆனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ பழைய சோறு சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது என்னை கிண்டல் செய்தவர்கள் இன்னைக்கு சமீபமா ஒரு 6 மாச காலமா சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில பழைய சோறு சாப்பிட்டு அதுல வந்த நல்ல விஷயங்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. உடம்புல நல்ல கட் பாக்டீரியாஸ் இம்ப்ரூவ் ஆகுது, செரிமானம் சரியாகுது, மலச்சிக்கல் சரியாகுது, பைல்ஸ் மூலம் சார்ந்த தொந்தரவுகள் சரியாகுது, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, அங்க ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லி இப்ப சொல்றாங்க இல்லையா, இந்த தொந்தரவுகள் எல்லாம் அங்க மாறுது, அவங்களுடைய அத்தனை உறுப்புகளுக்குமே நல்ல சக்தியும் கிடைக்குது, அவங்க தெளிவாகிறாங்க, அவங்க நோயாளிகளுக்கு நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. அங்க நோயாளிகிட்ட மாற்றம் வருதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நம்ம வந்து நோயாளி குணமாகறாங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அங்க மருந்து மாத்திரைகளும் சேர்த்து கொடுப்பாங்க. அதனால நோயாளி குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா நம்ம கிட்ட மருந்து மாத்திரைகள் இல்லை. அப்ப நோயாளி குணமாகறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்க தினமும் காலை உணவு பழைய சோறு, அதுவும் மண்பானையில ஊத்தி வச்ச சோறு எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் காலையில இந்த பழைய சோறு எடுத்துட்டு வந்து பாருங்க. கூட ஏதாவது ஒரு துவையல் வச்சுக்கிட்டு உடம்புக்குள்ளார நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அத்தனை கோடியாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இது மல்டிப்ளை ஆக 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 உடம்புல நல்ல நல்ல மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்து எனக்கு சொல்லணும். அடுத்த வேளை இடையில டீ, காஃபி, இந்த பால் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் எடுத்துக்காம, சாக்லேட், பிஸ்கட் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்காம, பேக்கரி ஐட்டம் எடுத்துக்காம, இடையில பழங்கள், பழச்சாறுகள் எடுத்துக்கிட்டு, தேங்காய் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு மதிய உணவு தரமான உணவு, அதுல கூட காய்கறிகளும் கீரைகளும் வச்சுக்கிட்டு மதிய உணவு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கறிகள் கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க. இது ஒரு விஷயம். இடையில சாப்பிடக்கூடிய அந்த பழங்கள் இருக்கு இல்லைங்களா, அது அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் மதியம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய காய்கறிகளும் கீரைகளும் இது உங்களை எவ்வளவு எனர்ஜியா வச்சிருக்கு பாருங்க. இந்த உணவு உள்ள போகும் பொழுது உங்க உடம்புல காலையில நீங்க சாப்பிட்டீங்கல்ல பழைய சோறு, அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் இருந்தது பாத்தீங்களா, அதுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உணவு கிடைக்குது. அது அதுல மல்டிப்ளை ஆகும். அந்த உணவு உங்க உடம்புல நல்ல நல்ல மெட்டபாலிசத்தை நல்ல செரிமானத்தை தூண்டி உங்க ரத்தத்துல சத்துக்களை கொடுக்கறது, காற்றோட்டத்தையும் வெப்ப ஓட்டத்தையும் உயிரோட்டத்தையும் அழகா எடுத்துட்டு போறதுக்கு அந்த பாக்டீரியா சப்போர்ட் பண்ணும். இரவும் மதியம் எடுத்துக்கிட்ட இந்த விஷயத்த நீங்க வந்து ரிப்பீட் பண்ணலாம். இரவும் நீங்க இதை ரிப்பீட் பண்ணும்போது கீரையை மட்டும் தவிர்த்துக்கலாம். இதை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுடைய குடலை நல்ல ஹெல்த்தியா வச்சிருக்கும். நிலத்துல போட்ட ரசாயனம் எப்படி அங்க இருக்கிற நுண்ணுயிர்களை அழிச்சு அந்த நிலத்தை கெடுத்து அதுல கிடைக்கக்கூடிய உணவு அத்தனையும் விஷமாக மாற்றியதோ அதே மாதிரிதான் நீங்க போடக்கூடிய ரசாயனங்கள், அது மருந்து மாத்திரைகளாக இருந்தாலும் சரியே, உணவாக இருந்தாலும் சரியே, இது நிச்சயமாக உங்களுடைய நுண்ணுயிர்களை கொன்னுச்சுன்னா உங்களுடைய குடல் பாதிக்கப்படும். அந்த குடல் பாதிச்சதுன்னு சொல்லி சொன்னா அந்த குடல்ல நீங்க சாப்பிட்ட உணவு அதுல இருந்து கிடைக்கும் செரிமானம் அது பாதிச்சு
அந்த செரிமானத்துல அந்த பாதித்த செரிமானத்துல கிடைக்கக்கூடிய சத்து பொருட்கள் அதுவும் கெட்டதாக கிடைச்சு அது உங்க ரத்தத்துல கலக்குது அப்படின்னா இது ஒரு கழிவாக மாறி அதுதான் உங்க ரத்தத்துல கலக்கும். அந்த கழிவாக மாறக்கூடிய இந்த கழிவாக மாறக்கூடிய அந்த ரத்தத்துல கலந்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது உடம்புல ஒவ்வொரு பகுதியிலையும் போய் தங்கும். அப்படி தங்கக்கூடிய கழிவுகள் தங்கக்கூடிய பகுதிகள்ல நோயாக மாறும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ முதல்ல குடலை சுத்தம் பண்றதுலதான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த குடலை சுத்தம் பண்ணிட்டு தான் சித்த மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க சித்த மருந்தே கொடுப்பாங்க. ஒரு முறை பேதி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சித்த மருந்தே கொடுப்பாங்க. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த குடல்ல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் நம்ம உடம்புல நோயா மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த குடலினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தா அன்ரைஸ் பண்ணலாங்க. ஈழர் ஐயா அவர்கள் வந்து மோகன்ராஜ் ஐயா அவர்கள் ஐயா வந்து சொல்லுங்க. அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இல்ல நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சரிங்கம்மா. இன்று உடல் நலமே குடல் நலமே உடல் நலம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக மருத்துவ சிந்தனை உரை வழங்கிய ஈழர் மோகன்ராஜ் ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். ஈழர் மோகன்ராஜ் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய உரை மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. ஐயா இன்னைக்கு வந்து குடல் நலத்தை பத்தி சொன்னாங்க. கட் பாக்டீரியா பத்தி நிறைய ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து அந்த அதிகமா பண்றதுக்கு பழைய சோறு தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு அந்த பழைய சோறு பத்தி ஐயா நிறைய சொன்னாங்க. அப்புறமா சாப்பிடும் என்ன காலை மதியம் இரவு என்ன சாப்பிடலாம் அதை பத்தி எல்லாம் நிறைய சொன்னாங்க. மிக்க நன்றிங்கய்யா. சில முக்கிய அறிவிப்புகள் பின் கேள்வி பதில் நிகழ்வுங்க. தினமும் இணைப்பில் காலை தவமும் அதைத் தொடர்ந்து வேதாத்திரிய சிந்தனை துளிகள் ஞானாசிரி நன்மணி ஐயாவால் வழங்கப்படும். மாலை தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுகின்றது. நாளை புதன்கிழமை நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்புல சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள் டாக்டர் பழனிவேல் ஐயா அவர்கள். வியாழக்கிழமை மாலை இறைவணக்கம் குருவணக்கத்தை தொடர்ந்து ஆழ்நிலை தியானம் ஞானாசிரியர் நன்மணியாய அவள் வழங்கப்படும். அந்த தவ நினைவிலேயே நிகழ்வு நிறைவு பெறும். வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து ஆளுமை வெறு பயிற்சி என்ற தலைப்பில் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள் பழனியிலிருந்து என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள். சனிக்கிழமை மாலையில் ஞாயிற்றுக்கிழமையும் நிகழ்வுகள் நடைபெறாது. அன்பர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வரும் போஸ்டர்களை அன்பர்கள் அவர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி அவர்களும் கலந்து அவர்களும் பயன்பெறுமாறு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்வு. அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். மோகன்ராஜ் ஐயா அவர்கள் கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட், மரபு வழி மருத்துவம் என்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இப்ப இந்த ஐயா சொன்ன செய்தியை நான் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு பார்த்தேன். 1 வருடத்திற்கு முன்பாகவே டாக்டர் சௌபாக்கியன் அவர்கள் வந்து ரொம்ப நம்ம நன்மை ஐயா போலவே அவரும் அந்த இயற்கை மருத்துவத்தை பத்தி மலத்திலிருந்து மருந்து என்பதை சொன்னாங்க. இப்போ கேப்சுலா வந்திருக்குங்க. அதை விட நம்முடைய முன்னோர்கள் பயன்படு அந்த தயாரிக்கணும்ன்றது ஐயா சொன்னாங்க. அதுல முக்கியமா நான் எப்படி பண்றேன்னு அந்த சீரக சம்பா புழுங்கல் வாங்கி முதல் நாள் மாலையே பழுதுக்காகவே அம்மா வாழ்க வளமுடன். உங்க குரல் கேட்கலம்மா. சரி, அம்மாக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் இதுவாயிருக்கு.
சரி, அம்மாவை திருப்பி ஜாயின் பண்ணிட்டு பேசுவாங்க. அதுக்குள்ள சித்ரா அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இன்றைக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சொல்ல சொல்ல நான் வந்து இன்னைக்கு அதை நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரியே மண் பாத்திரத்துல நேற்று நைட்டே சமைச்சு வச்சுட்டு இன்னைக்கு காலையில அந்த பழைய சாதமும் அதுக்கான ஒரு துவையல், அது கூட ஒரு ஃப்ரூட்ஸ், அக்குபஞ்சரும் படிச்சிருக்கிறனால வாழ்வியல சிறப்பா கொண்டு போக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நம்மளும் அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற போது மன நிறைவா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் அந்த கட் பாக்டீரியாவை கொல்லுதுங்கிறது சொன்னீங்க. முன்னாடி காலத்துலலாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் தான், அதுவும் மைல்டு டோஸ்ல தான் ஆரம்பிப்பாங்க, அமாக்சிலின் அந்த மாதிரி. இப்ப எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபீவர்லயே கொடுத்து நம்மள இது பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த கோவிட் வந்திருந்தா கூட நமக்கு வைரஸ் இது ஆன்டிபாடி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு நம்மள வந்து இது பண்ணிட்டாங்க. ஐயா, நீங்க சொல்லும் பொழுது அந்த இப்ப வந்து அந்த நம்ம பூச்சிக்கொல்லி கலந்த உணவுகள்லாம் அந்த நல்ல நுண்ணுயிர்களை அழிச்சிரும், கெட்ட நுண்ணுயிர்களை தான் வளர்க்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த பீஸா பர்கரு இதுவும் அந்த கெட்ட பாக்டீரியாஸை தான் வளர்க்கும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம இந்தியால பரவாயில்லைங்க ஐயா. இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்ல உள்ளவங்க எல்லாம் அதிகமா இந்த உணவை தான் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அப்ப என்னங்கய்யா அது பண்ணலாம்? ஆமா, இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன். இந்த விஷயம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, இப்போ நம்ம அனார்கலி அம்மா சொன்னாங்க, இது வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அங்க அவங்களுக்கு ஒரு டாக்டர் இது சொன்னதாக. ஆனா எனக்கு இது கேள்விப்பட்டது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான உணவுகள் தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அங்கதான் இந்த சிகிச்சை முறை அப்பவே அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. ஆமா ஆமாங்க, சொன்னீங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்குமா, நம்ம ஊர்ல இருந்து போகக்கூடிய பல பொருட்கள் வந்துட்டு அங்க வந்து தரத்துக்கு உட்படுத்தி செய்யறாங்க. அங்க தரத்துக்கு உட்படுத்தி அது அந்த குறிப்பிட்ட தரத்துல இருந்தா, அதற்கு குறிப்பா அந்த ரசாயனங்களுடைய தரத்தை அளவீடு செய்யறாங்க. அது அளவீடு செஞ்சு அது குறிப்பிட்ட அளவுகள்ல இருந்தா மட்டுமே அந்த மக்களுக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அங்கேயே வந்துட்டு அந்த அளவு பார்த்து இவ்வளவு இருந்தா பாதிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவு பார்த்து பொருட்களே அங்க இருக்கிற மக்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு கட் பாக்டீரியாவை கொன்னு அடுத்தவங்களுடைய மலத்துல இருந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னா, அந்த அளவீடுகளை பார்க்காம எப்படி போட்டாலும் சாப்பிடக்கூடிய நம்ம மக்கள். இன்னொன்னு விஷயம் இருக்கு, அங்க அமெரிக்கா மாதிரியான யூகே மாதிரியான நாடுகள்ல இவ்வளவு சட்டுன்னு சொல்லிட்டு அங்க டாக்டர் வந்து மருந்து மாத்திரைகளை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அங்கெல்லாம் காய்ச்சல் வந்ததுன்னா அதிகபட்சம் வந்து ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாரத்துல காய்ச்சல் சரியா போயிடும். அங்கேயே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கட் பாக்டீரியா பாதிக்குது அப்படின்னாக்கா, அப்ப நம்ம ஊர்ல நம்ம சொல்லவே வேண்டாம். சரிங்களா? அப்போ அங்க விட இங்க வந்து அந்த விஷயங்கள் வெளியில வர மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் விஷயம். இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த கட் பாக்டீரியா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம உடம்புல இருந்து நம்முடைய குடலை ஆரோக்கியமா வச்சிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு புத்தி தெளிவு சிந்தனை அழகா இருக்கும், நம்முடைய மனநலமும் மேம்படும் அப்படிங்கிறது தான் விஷயம். நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் நல்லா அழகா வேலை செய்யும். ஆனா குழந்தைகளுக்கே நம்ம இதை வந்து என்ன பண்றோம், சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் அது இதையும் வாங்கி கொடுத்து உள்ள ஃபுல்லா தம் பண்ணிட்டு குடலை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மந்தமாகக்கூடிய சூழல் தான் இங்க உருவாயிட்டு இருக்குங்கம்மா. அப்போ அங்க ஏற்கனவே உருவாயிடுச்சு. நீங்க ஒரு அக்குபஞ்சரிஸ்டா இருக்கீங்க, நம்மள மாதிரி அந்த அக்குபஞ்சரிஸ்டுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வியல் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். மருந்து மாத்திரை போக மாட்டோம், தரமான உணவு தான் சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் வராது. ஆனா நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்பத்துக்கு போகாம இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா அவங்க சார்ந்து இன்னும் நிறைய பேர்ட்டு இதை ஷேர் பண்ணுவாங்க. அப்ப பேக்கரி ஐட்டம் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க. இங்க ரசாயனம் இல்லாத உணவை தேடி சாப்பிடுங்க சொல்லுவாங்க, பழைய சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. என் வீட்டுல எனக்கு தினமும் பானையில போட்டு வச்ச பழைய சோறு தான். சரிங்க சரிங்க, ரொம்ப சிறப்பு. எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சோறு கொடுப்பேன். ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் குடிக்கிறதும் ஒரு நல்ல பழக்கம் தானுங்க ஐயா. ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ங்கிறது பழைய சோறு தாங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியலா நிறைய ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது. ஆர்டிபிஷியல் சொல்லல, சாதம் வடிச்ச கஞ்சில இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு
இந்த மாதிரி ம். ஹாஸ்டல் உள்ள பசங்களுக்கெல்லாம் அது கொடுக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. அவங்கள கட் ஹெல்த் நல்லா இருக்குங்கிறாங்க. சிறப்புங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஆனா அது செய்து பார்த்திருக்கீங்களா நீங்க அத? நான் தான் செய்யறேன். சாதம் வடிச்ச, அதாவது நம்ம இயற்கை அரிசிகள்ல சாதம் வடிச்ச கஞ்சியில ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இயற்கை மருத்துவம் தான். பச்சை மிளகாய் காம்பு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு ஸ்டீல் பாத்திரம்லாம் போடணும். ஸ்டீல் பாத்திரத்துல போட்டு நைட்டு அது மேல நம்ம காட்டன், அந்த இந்த துணி, காட்டன் துணியில வேடு கட்டி வைக்க சொல்லுவாங்க. துணி மேல போட்டு வச்சிடணும். காலையில அது குளிச்சிடும். அதை கண்ணாடி பாட்டில தான் ஸ்டோர் பண்ணணும். அதாவது வேற எந்த பாட்டிலையும் வேணா ஸ்டீல்ல ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். மறு உலை கஞ்சின்னு சொல்லுவாங்களாமா இதுக்கு பேரு? ப்ரோபயோட்டிக் தமிழ் தெரியலங்க எனக்கு. இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமே இல்ல, டைஜஷன் நல்லா வருது, சரியாகுதுங்க ஐயா. அது சிறப்புங்கம்மா. இதுக்கு பேர் மறு உலை கஞ்சின்னு நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகமா இது? தெரியலங்க ஐயா, எனக்கு பேரு தெரியல. பட் நம்ம சாதம் வச்ச கஞ்சிலேயே நம்ம எளிமையா செலவில்லாம செய்திடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சித்ராமாக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. அடுத்தது மல்லிகாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த காலையில இந்த பழைய சோற்றோட தயிர மோரை கலந்து சாப்பிடலாங்களா? இப்போ நமக்கு என்ன ஒரு தகவல்னாக்காமா, பால் சம்பந்தப்பட்டது வேண்டாம் தான் நம்ம சொல்றோம். பால் சம்பந்தப்பட்டதுன்னா டீ, காஃபி, பால், தயிர், மோர், சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம், பிரெட், பால்கோவா, கேக், இது எதுவுமே வேண்டான்னு சொல்றோமா. அப்படி மீறி நமக்கு ஒரு மோர் அல்லது தயிர் வேணும் அப்படின்னாக்கா, நான் இங்க என்கிட்ட வரவங்களுக்கு பரிந்துரை பண்றது, தேங்காய் பால்ல இருந்து பால் எடுத்து அதுல ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துல அது மோர் ஆயிடும். அப்படி நீங்க எடுத்து வச்ச மோரை இதுல நீங்க கலந்துக்கலாமா. மாட்டுப்பால்ல செய்த தயிரோ மோரோ வேண்டாங்கம்மா. நன்றிங்க ஐயா. மல்லிகாமாக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. அடுத்து காஞ்சனாமா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே நாங்க இந்த மாதிரி தான் இப்போ சாதம் மீந்ததுனாக்கா அந்த மண்பானையில போட்டு வச்சு அந்த நீராகார தண்ணியை தான் நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை போட்டு சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. இப்போ எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, சின்ன பசங்க படிக்கிற பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனாக்கா தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க ஐயா. அது கரெக்டு தானே அவங்க சொல்றது? அதுக்காக தான். ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு விஷயம் கவனிச்சு, அந்த குழந்தைங்க இரவு எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கம்மா. சரிங்க ஐயா. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், இரவு சீக்கிரமா தூங்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு. அதே மாதிரி இரவு சீக்கிரமா தூங்கிட்டு காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் அல்ல 5:30 மணிக்காவது குழந்தைங்களை எழுப்பிட்டு அவங்கள ரெடி பண்ணி நீங்க ஒரு பசிக்கிற நேரத்துல இதை கொடுத்து நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க பிரிஸ்காவே இருப்பாங்க. ஆனா காலையில அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களை நம்ம உலுக்கி எழுப்பி அவங்கள திணிச்சு நம்ம அனுப்புறோம் அப்படின்னாக்கா அப்போ அங்க இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா. ஆனா அந்த குழந்தைங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அது நீங்க கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க, பாத்துக்கலாம். இரவு ரொம்ப நேரம் போன் நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு படுத்து சரியான தூக்கம் இல்லாம போனா இது வருமே தவிர, இது சாப்பிட்றதுனால நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா நமக்கு இது இந்த பழைய சோறெல்லாம் உணவு சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தான் வரணும். சரிங்க. பொதுவாகவே ஒரு உண்மை ஒண்ணு இருக்குமா, சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு நம்ம போய் படுக்கிறோம் அப்படின்னாலே அந்த சாப்பாட்டை செரிமானம் பண்றதுக்கான ஆற்றல் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரெல்லாம் மதியம் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குறாங்களோ அப்ப அந்த இடத்துல அவங்க சாப்பாட்டை செரிமானம் பண்றதுக்கான ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, அப்படி மதியானம் முடியலன்னா படுத்து தூங்கி எந்திரிச்சுன்னா பசி வரும், அப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ அவங்களுடைய செரிமானம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து கவனிங்கம்மா. வேற ஏதாவது செரிமானத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள போகுதாங்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கம்மா.
நன்றிங்கம்மா. காஞ்சனாமாக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்தது கேலக்ஸி S23. நீங்க கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்ண்ணா. நான் நௌசி வணக்கம்மா. பேசுறேன். சொல்லுமா பாப்பா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேண்ணா. இன்னைக்கு ஸ்பீச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூமா. எதனால நான் வந்து மண் பாத்திரத்துல தான் போடணும்னு சொல்றீங்க, சில்வர் பாத்திரம் இது வேண்டான்னு சொல்றீங்க? மண் வந்துட்டு உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையில இருக்குமா. ம், இப்ப ம். நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னாக்கா, ஒரு தண்ணி நம்ம தண்ணியிலேயே வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம இந்த இப்பெல்லாம் கேன் வாட்டர் யூஸ் பண்றோம், அல்லது இந்த பியூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்றோம். அதுல உயிரே கிடையாது. அந்த தண்ணி தான் நம்ம கண்டிப்பா. குடிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு நான் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்போம்னாக்கா, டேப்ல வர தண்ணியை பிடிச்சி மண்பானையில ஊத்தி வைங்கன்னு சொல்லுவோம். மண்பானையில ம், ஒரு தன்மை என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு நல்லதை உயிர்ப்பிக்கிற தன்மை மண்ணுக்கு இருக்கு. ம், மண்ணுல ம். ஒரு விஷயத்த போட்டோம்னா, நம்மாழ்வார் ஐயா சொல்லி இருப்பாரு, ஒண்ணு அது உரமாகும், இல்லைன்னா மரமாகும். கண்டிப்பாண்ணா. மண்ணுல ஏதாவது ஒண்ணு போட்டா அது உரமாக்கிடும். மண் அதை வந்து உதவாதது அப்படின்னா அது உரமாக்கிடும், இல்லைன்னா அதை உயிர்ப்பிச்சு கொடுத்துடும். இந்த தன்மை மண்ணுக்கு இருக்கு. அப்ப இதை மண் பாத்திரத்துல போட்டு வைக்கும் போது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய உயிர்ப்பிக்க தன்மையில வரும். ஏன்னா நமக்கு அதுல வந்து உயிராற்றல் பெருகணும். அப்ப அந்த உயிராற்றலை பெருக்கிறதுக்கு மண்பானை மட்டும்தான் சிறந்தது. இல்லை சரிங்க. எவசியல் பாத்திரம் அந்த வேலையை செய்யாது. நெக்ஸ்ட் என்னன்னா, நான் காலையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு 8 மணி 8:30க்கு நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல ஒரு 10 11 மணிக்கு மறுபடியும் பசிக்கிற மாதிரி பசி வரும், பசி வரும். ஏன்னா இது அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யுது. அப்ப நம்ம உடம்புலயே அந்த அளவுக்கு ஆற்றலும் குறைவா இருக்கு. அதனாலதான் திரும்ப பசி எடுத்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுன்னு கேக்குது. தப்பு இல்ல. அப்ப நம்ம சாப்பிட கொடுத்துடலாம். ஆனா அப்படி ஒரு வேலை வேற என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் அந்த மாதிரி டைம்ல? பழங்கள் பழச்சாறுகள் எல்லாம் எடுத்துக்கலாமா. பழங்களோ பழச்சாறுகளோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழைய சோறு கூட நம்ம ஏதாவது துவையல் எடுத்துக்கலாம். பழைய சோறு கூட ஏதாவது நீர் காய்கறிகள் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நிச்சயமாக இதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது, ஆரம்பத்துல இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய பசி உணர்வு தூண்டுறது நல்ல கண் கூட பார்க்கலாம். அந்த அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த பழம் சாப்பிடும் போதுமே ஒரு நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்க மாட்டேது. அது என்ன அந்த நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஹெவியா சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இது அப்படி இருக்கும். ஆனா மெல்ல 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 இதை பழகிட்டோம் அப்படின்னாக்கா இதை விட்டுட்டு நம்ம வேற பக்கம் போறதுக்கு நமக்கு வந்து மனசு ஒத்துக்காதுமா. கண்டிப்பாண்ணா. இப்ப பழம் நீங்க சொன்ன மாதிரி தயிர், அந்த மேடம் கேட்ட மாதிரி தயிர்னா அது வேண்டான்னு சொன்னீங்க. அது தயிர் சார்ந்த பொருட்கள்னா நெய் அது எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாமா? வேண்டாமா. அது எதுவுமே இது எல்லாமே உடம்புல வந்து மெல்ல 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 கபத்தை கூட்ட ஆரம்பிச்சிடும். அதனால அது வேண்டான்னு சொல்றோம். சரிண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்தது ரித்திக், நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ரித்திக். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு வந்து தோல் பிரச்சனை இருக்கு ஐயா. தோல் பிரச்சனை இருக்கு. அட்டிகேரியா அப்படின்றாங்க. அது ஒரு 6-7 வருஷமா இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சரியாகவே மாட்டேங்குது. ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கம்மா நீங்க? சித்த மருத்துவமும் எடுத்தேன், அதுவும் சரியாகல. இப்ப இங்கிலீஷ் மெடிசன்ல ஒரு டேப்லெட் தான் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். இப்ப உணவு முறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தியாச்சு. புளிப்பெல்லாம் எடுத்துக்க கூடாது, பால் மோர் முட்டை நான்வெஜ் இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. பழம் சார்ந்த உணவு தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க சொன்னாங்கன்னு அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். உடம்பு பாத்தீங்கன்னா எப்பயுமே சூடாவே இருக்கு. அது ஈவினிங் நைட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீவர் மாதிரியே அப்படியே இருக்கு. யாராவது இப்படி தொட்டு பார்த்தாங்கன்னா ரொம்ப சூடா இருக்கு. உடம்புல சூடு அதிகமா இருக்கு. சூடு அதிகமா இருக்கு. அந்த டேப்லெட் போட்டா அன்னைக்கு குறையுது, அடுத்த நாள் வந்துருது. திருப்பி திருப்பி அந்த மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணு என்னன்னா, நோயை குணப்படுத்தாது, நோயை உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சு பெருசு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ற விஷயமா இருக்கு.
பிராக்டிக்கலா அதான் நடக்குது. சரிங்களாம்மா? அப்ப நீங்க அலோபதி மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு நான் ஆரோக்கியமா இருக்கணும், இருப்பேன் அப்படின்னு நம்புறதே தப்புமா. வெளிப்படையாவே நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு முதல்ல ஸ்கின் இஷ்யூஸ் வருது அப்படின்னாக்கா ஸ்கின்ல வந்து என்ன மாதிரி கலர்ல உங்களுக்கு வெளிப்படுது உங்களுக்கு அதுல? அப்படி சும்மா ஒரு நகத்தால ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா அந்த இடம் அரிக்க ஆரம்பிச்சு செவந்து போய் தடிச்சிருது. செவந்து போய் தடிச்சிருது. சரிம்மா. இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னோம். நம்ம குடல் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுல இருந்து கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் கழிவாதான் மாறும் சொல்லி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். அந்த கழிவுகள் ரத்தத்துலதான் கலக்கும். அந்த ரத்தம் எங்கெல்லாம் போய் உட்காருதோ அங்கெல்லாம் அந்த கழிவுகள் தேங்குச்சுனாக்கா அது நோயா மாறும்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசணும் இல்லைங்களா? அப்ப எங்கேயோ ரத்தம் வந்து கெட்டு போயிருக்கு, ரத்தத்துல கெட்ட விஷயங்கள் இருக்குங்கிறது தான் இதுல இருக்கிற விஷயம். அப்ப ரத்தத்துல நல்ல விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னாக்கா குடலை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு நிறைய நல்ல உணவாக தரமான உணவா சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி பழைய சோறு எடுத்துக்கோங்க, பழங்கள் பழச்சாறுகள் அதிகம் எடுத்துக்கோங்க, கீரை காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா சோப்பு போட்டு குளிக்காம ஒரு விஷயம் பார்த்துக்கணும். உடம்புக்கு நம்ம மேல சோப்பு போடுறோம் அப்படின்னாக்கா அந்த சோப்பு எப்படி இருக்கணும், நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கக்கூடிய பொருளா இருக்கணும். அதை நம்ம உடம்பு மேல தேய்க்கலாம். இப்ப சோப்பை வந்து நம்ம உடம்புக்குள்ள கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப கடலை மாவு, பச்சை பாசி பயிறு மாவு இதெல்லாம் நம்ம வந்து உடம்புக்குள்ளரையும் கொடுக்கலாம். அதை நம்ம மேலையும் போட்டு தேய்ச்சி குளிச்சுக்க முடியும். சரிங்களா? அப்ப என்ன செய்யுங்க, வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்க. வாழைப்பழம் ஒரே ஒரு நல்ல ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் எந்த பிராண்டா இருக்கு, எந்த வெரைட்டியா இருக்கட்டும், நல்லா மசிச்சுட்டு அதை நல்லா தேய்ச்சி குளிங்க. சரிங்களா? தேய்ச்சி குளிச்சுட்டு யாராவது பக்கத்துல அக்குபஞ்சர் மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட சிகிச்சை எடுங்க. மருந்து மாத்திரைகள் இருந்து உங்களை வெளியில கொண்டுட்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த தோல் வழியா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியில போறதுக்கு உதவுவாங்க. இது ஆக்சுவலா ஒரு கழிவினுடைய வெளியேற்றம் தோல் வழியா உங்களுக்கு நடக்குது. புரியுதுங்களா? இதை நீங்க மாத்திரை போட்டீங்கன்னாக்கா உள்ளேயே தான் தேக்கி வைக்குமே தவிர அது வெளியில முழுசா போகாது. ஆனா அக்குபஞ்சர் சிகிச்சையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியலையும் சேர்த்து நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க. அடுத்து ஒரு 2-3 மாசத்துல இது முழுக்க முழுக்க சரியாயிடுமா. சரிங்க. அது அப்படியே ரொம்ப சூடாவே இருக்கு, அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரியே நைட் ஆனா ரொம்ப ஒரு உடம்புல ஒரு கழிவு வெளியேற்றம் நடக்குது அப்படின்னாக்கா அங்க சூடு கிளம்பிடுமா. அப்ப உங்க உடம்பு வந்து உடம்புல இருக்கிற கழிவை வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம வந்து மாத்திரை போட்டு போட்டு அதை தேக்கிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்வியல்ல கழிவையும் வாழ்வியல் முறைகள்ல நம்ம கழிவையும் தேக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கழிவு அதிகமாக அதிகமாக உடம்பு வந்து அதை வெளியேற்றத்துக்கு கொஞ்சம் சூடு அதிகமாகத்தான் செய்யுமா. சரிங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த மாத்திரைகளை முதல்ல நிறுத்துறதுக்கு பாருங்க. சரிங்க. சரிங்களா? என்னதான் அது உடம்புல தடிப்பு வந்தாலும் எரிச்சல் வந்தாலும் அரிப்பு வந்தாலும் மாத்திரையை மட்டும் எடுத்துறாதீங்க. அது எல்லாமே உங்களுடைய கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கான ப்ராசஸ். சோப்பு போட்டு குளிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பழம் போட்டு தேய்ச்சி குளிங்க. அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியை போட்டு தான் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இதை பண்ணிட்டு வாங்க. பக்கத்துல யாராவது அக்குபஞ்சர் மருத்துவர்கள் இருக்காங்களா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நீங்க? இப்போ நான் திருவள்ளூர் சார். அக்குபஞ்சர் தான் இப்போ ஒரு மாசமா எடுத்துட்டு இருக்கேன். நான் இங்க ஆவடியில அக்குபஞ்சர் மருத்துவரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து மாத்திரையை நிப்பாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு சரியான வாழ்வியலை கொடுத்துருவாங்க. அந்த வாழ்வியலை கடைபிடிச்சிட்டு வாங்க. இரவு சீக்கிரமா படுத்து தூங்கிடுங்க. சரிங்க. ஓகேம்மா. ஓகே, நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்தது பொன்வேணி, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். கிளாஸ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. நன்றிங்கம்மா. இது ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, மலச்சிக்கலுக்கு ஒரு தண்ணி ஊத்தி வைக்கிறது சில்வர் பாத்திரத்துல. அது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அந்த அம்மா இருக்கு, அது அவங்களே கூப்பிட்டு நமக்கு பேச சொல்லிடலாம். அவங்க இருக்காங்களா? பாக்குறாங்கய்யா. சித்ரா அம்மாவா? இருக்காங்க, பேச சொல்றாங்க. சித்ரா நான் பேச சொல்றேங்க. இது பின்ன ஒருத்தங்க கேள்வி கேட்கறதுக்கு அனிதா பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அதுல வந்து சாதம் பாரம்பரிய அந்த அனிதாவாமா? ஆமாங்க ஐயா, சசிகுமார் ஐயா ஒய்ஃப். ஓ, நீங்க சசிகுமார் ஐயா ஒய்ஃப். ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி.
அது ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் வந்து பாரம்பரிய அரிசி ஏதாவது ஒண்ணு வடிச்சிட்டு அந்த வடிகட்டின தண்ணீர்ல இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி வச்சிடணுங்க ஐயா. அதுல வெந்தயம், மிளகா காம்பு, கருவேப்பிலை, வெண்டைக்காய், ஒரே ஒரு வெண்டைக்காய் போதுங்க, அரிஞ்சு போட்டுருணும். வெந்தயம் 1 ஸ்பூன் போடணும், கருவேப்பிலை உருவி அதுல போட்டுருணுங்க, துணி போட்டு மூடி வச்சிடணுங்க. மறுநாள் அதை வந்து துணியில வடிகட்டிட்டு அதை வந்து காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கண்ணாடி பாட்டில குலுக்கி வச்சிடணும். குடிக்கும்போது காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணுங்க. ஒரு 100 ml to 100 ml மாதிரி 100 ml குடிச்சா போதுங்க. அவங்களும் நானும் ஒன்னாதான் அதை கத்துக்கிட்டோம். ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்குதுங்க ஐயா அது. இது வந்து ரெகுலரா இருக்கணுமாமா இல்ல ஆமா. இது வந்து ஒரு 3 நாளைக்கு வச்சு குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி அதை கொட்டிட்டு வேற திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி ஊத்தின தண்ணியை 3 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். 3 நாளைக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அதை குலுக்கி வச்சிடணும். இல்லைன்னா அது மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாயிரும். 4 பொருள், அதாவது இப்போ 1 டம்ளர் அந்த வடிகட்டின கஞ்சி தண்ணி ஊத்துறீங்கன்னா 2 டம்ளர் சுடுதண்ணி அதுல ஊத்திட்டு மூடி வைக்கணும். காலையில சோறு வடிச்சிங்கன்னா 1 டம்ளர் கஞ்சி தண்ணியில 2 டம்ளர் சுடுதண்ணி ஊத்திட்டு கருவேப்பிலை, மிளகாய் காம்பு, வெந்தயம் இது 3த்தையும் போட்டு துணி போட்டு கட்டி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில அதை கண்ணாடி பாட்டில தான் போட்டு நல்லா ஏர் டைட்டா அடைச்சி வச்சிடணுங்க, காத்து போகக்கூடாது. இந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் குடிச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நல்லது நடக்கும்மா. நன்றி. கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சதை 3 நாளைக்கு குடிச்சுக்கலாம். ஆமா, 3 வேளைக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும்மா. ஓகே ஓகே. 3 வேளைக்கு தான் சொன்னீங்க, 3 நாள் சொல்லல என்னமா? இல்லம்மா, அவங்க சொன்னது நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல. 3 வேளையும் சாப்பிடலாம், ஆனா அந்த பாட்டில் ஊத்திட்டு 3 நாளைக்கு தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அதை ஊத்திட்டு மீதி அடுத்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்படிதானேம்மா சொன்னீங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அந்த ரைஸை யூஸ் பண்ணக்கூடாதாம்மா? இல்லம்மா, கஞ்சி தண்ணி தான். ரைஸ் சாப்பாடா சாப்பிட்டுருங்க. கஞ்சி தண்ணி 1 டம்ளர் கஞ்சி தண்ணி ஊத்தி. அது புரியுது. அந்த ரைஸ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சாப்பிடுங்க. சாப்பிடுறது மீதி உள்ள கஞ்சி தண்ணி தான் இது ப்ரோபயோட்டிக் செய்ய போறோம். பாரம்பரிய அரிசிக்கு போட்டா ரொம்ப சிறப்புங்கம்மா இது. சரி சரி. எத்தனை மிளகாய் காம்பு போடுவீங்கம்மா? 4 போடுங்கம்மா போதும். 1 டம்ளருக்கு 4 காம்பு போடுங்க. நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஐயா, உங்க தொடர்பு கொள்ளணும்னா எப்படிங்க தொடர்பு கொள்றது? நம்பர் இங்க குரூப்ல கொடுத்துடுவாங்க. சாட்ல போட்டிருக்கேன், நம்பர் சாட்ல போட்டிருக்கேன். நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அவங்க அனிதா ரொம்ப கிளியரா சொன்னாங்க. இதுல என்னன்னா ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா நீங்க அந்த பாட்டில இருந்து கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு அதையே ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா அது மறுநாள் புளிச்சிரும். அந்த 3 நாள் கழிச்சு அந்த கொஞ்சம் அது சொல்றீங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப புளிக்காம இருக்கும். அந்த 3 நாள் பாட்டில்ல யூஸ் பண்ணுங்க. மண்பானையில தான் அந்த பாரம்பரிய அரிசியில செஞ்சாதான் அது சிறப்பா இருக்கு. அது நீங்க உங்க உடம்பு நல்லா ஆகணும்ன்ற ஒரு கான்செப்ட நீங்க உங்க மனதுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய செலவு பண்றோம் மருந்துகளுக்கு. அதை விட்டு இப்ப அம்மாவுடைய இணைப்பு கேட்கலங்க. அதான் இணைப்பு இதுவா இருக்கு போல, அதனால அம்மா வாய்ஸ் கேட்கல. அம்மா இதுதாயிருச்சு. சரிங்க. என்னுடைய ஒரு கேள்வி. நன்றி அம்மா, நன்றி. நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு அது ஃபீட்பேக்கா கொடுங்க. ஐயாவோட போன் நம்பர் நான் சாட்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வாங்குறவங்களுடைய நம்பரும் இப்ப சாட்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட சீரக சம்பா புழுங்கல் அதுல சாதம் வடிச்சு நான் துவையல் வச்சுட்டு சாப்பிட்டா அப்படி மனமும் சுவையும் இருக்கு, உடம்பு இலகுவா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஞ்சி, புதினா தொகையில் ஒரு நாளைக்கு, கருவேப்பிலை தொகையில் ஒரு நாளைக்கு, கொத்தமல்லி தொகையில் ஒரு நாள் பார்த்தா உங்களுக்கு வாரத்துக்கு வந்துடும். அதே மாதிரி ஐயா ராகியையும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? கூழ் அதுவும் யூஸ் பண்ணலாம், ராகி முத்தை அதுவும் யூஸ் பண்ணலாம், கம்பு. சோ இது 3 நான் மாத்தி செஞ்சுட்டு வரேங்க ஐயா. மோஸ்ட்லி நம்ம ஹீலர்ஸ் எல்லாருமே இந்த பாரம்பரிய உணவு முறையும் ஒருவேளை உணவுன்றதையும் கொஞ்சம் கடைபிடிக்கிறோம். உடம்பும் நல்லா இருக்கு. அதே மாதிரி மக்களும் நமக்கு வரக்கூடிய அன்பர்களும் தங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றத பத்தி ரொம்ப கட் ஹெல்த் தான் முக்கியம்ன்றத அவங்க புரியணும். உடலில் தேக்கம் இருக்கக்கூடாது. கழிவு தேக்கம் இருந்தால் நோய் வரும். அந்த குடல் சுத்தம் தான் சிறப்பு. அதே மாதிரி அந்த நுண்ணுயிரிகளை நாம பெருக்கிறதுக்கு பழைய சாதம், இது வெளிநாடுகள்ல இப்ப டப்பால அடைச்சு விற்கிறாங்கன்றது
அம்மா உங்க வாய்ஸ் திருப்பி கேட்கலாமா? நெட்டு அம்மா வாழ்க இதுவா இருக்கு. வளமுடன்மா. சரிம்மா, ஓகேம்மா. இப்ப ஓகேம்மா. சரி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அனிதா அம்மாவுக்கு நன்றிகள். அவங்க விளக்கமா சொன்னாங்க இந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் பத்தி. பொன்மினி அம்மாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்தது தானு மகாராஜன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாங்கய்யா, கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் சாதாரண பாலிஷ் ரைஸ் தான் யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். அதை யூஸ் பண்ணலாமா இல்லை எந்த வகையான பாலிஷ்டு ரைஸ்ல வந்து பெருசா சத்துக்கள் இருக்காதுங்க. எந்த வகையான ரைஸ் எந்த வகையான அரிசி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? ஏன்னா வெள்ளைக்காரன் நமக்கு கணக்கெடுத்து கொடுத்துட்டு போனது 1.5 லட்சம் வெரைட்டி. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு 150-200 ரகம் தான் நமக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாலிஷ்டு ரைஸை விட சிங்கிள் பாலிஷ்டு கைக்குத்தல் அரிசி பயன்படுத்தலாம். ஒரு சில ரகங்கள் வந்து பாலிஷ் பண்ணி தான் வருது, வெள்ளையாவே வருது அதுல. ஆனா பொன்னி அரிசியை பயன்படுத்துறதுங்கிறது வந்துட்டு சிங்கிள் பாலிஷ்டா பயன்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்குங்க. அதுல பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசியில ஃபைபர் கண்டென்ட் சுத்தமாவே இருக்காது. ஹலோ, சரிங்க. குளிர்காலத்துல குடிக்கலாமா ஐயா? எடுத்துக்கலாமே, பழைய சாதம் எடுத்துக்கலாம். தயிர் சாதம் சொல்லல, பழைய சாதம், பழைய சோறு. ஆமா, தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐயா தர்மராஜன் ஐயா, வாழ்க வளமுடன். இந்த பாரம்பரிய அரிசி பாஸ்கர் அவருடைய அட்ரஸ் போட்டிருக்கேன். அவரது வந்து சீரக சம்பா புழுங்கல் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி அவர் ஒரு 20 வெரைட்டி இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு அவங்க கிட்ட. நார்மல் ரேட்டு தான், அதாவது ஒரு அவரே நேரடியா பயிரிடுறதுனால குறைந்த விலைக்கு தான் விற்கிறாங்க. மற்ற நீங்க ஷாப்ல எல்லாம் போனா அதிகமா இருக்கும். அதனால நீங்க அவர் நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். முதல்ல 1 கிலோ வாங்கிக்கோங்க. 1 கிலோ கூட கொடுக்குறாங்க. 1 கிலோ 2 கிலோ வாங்கிக்கிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு அடுத்து நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கூரியர்ல அனுப்பலாமா? ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஆமா அனுப்புறாங்க ஐயா. அவங்க காரைக்கால்ல இருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்ன தேவையோ அதை சொன்னீங்கன்னா அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. நன்றி. வாழ்க வளம். நன்றிங்கய்யா. தானுமராஜன் ஐயாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. அனார்கலியம்மாவுக்கும் நன்றிகள். ஆமா, வாழ்க வளமுடன். இப்ப யாரும் இல்ல, அதனால நான் பேசுறேன். இப்போ ஐயா அவங்க சொன்னதுல முதல்ல நாம மக்களுக்கு நாம உடம்ப சரியா வச்சு மியூட் ஆயிடுச்சுமா மைக் வந்து. உள்ளுணர்வா கொண்டு வரணும். அதற்கு கட் ஹெல்த் முக்கியம். இன்னைக்கு ஐயா தெரிவு செஞ்ச அந்த தலைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. இதுல இணைந்திருந்த அனைத்து அன்பர்களுமே தங்களுடைய கட் ஹெல்த். இந்த தலைப்பு நான் செலவு செய்யல, என்னுடைய ஒரு முகநூல் பதிவு உங்களுக்கு அனுப்பிச்சதுனால நீங்க செலவு செஞ்சதே பேசலாமே அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சரிங்கய்யா, நன்றி. என்ன இது ரொம்ப நாள் நான் எல்லாருக்கும் சொல்லணுமே நினைச்சிட்டு இருந்தது. சிறப்பா இருக்கு. நன்றிங்கய்யா. இது நமக்குள்ள ஒரு அது என்ன ஆகும்ன்றத நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உடல் செரிமானம், பைல்ஸ் போகும், மலச்சிக்கல், நோய் எதிர்ப்பு சக்தி, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நமக்கு இருக்கும். உறுப்பு எல்லா உறுப்பு சக்தியாகும், முகம் தெளிவு பெறும், உடல் இலகுவாகும் என்பது என்னுடைய சொந்த அனுபவம் ஐயா. நன்றி. இது எல்லாருமே தொடர்ந்து பயணிப்போம். ஐயா அவங்க சொன்னத நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அடுத்ததா லதா லட்சுமி அம்மா இருக்காங்க, கொடுங்கம்மா. சரிங்கம்மா. லதா லட்சுமி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. இந்த குடல் சுத்தம் சொன்னீங்க இல்லைங்க, வாரத்துக்கு 2 வேளை எனிமா எடுத்துட்டு இருக்கேன். நித்தமும் தினமும் கடுக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தேன்ல போட்டு. போதுங்களா இல்ல வேற ஏதாவது? தினமும் கடுக்காய் சாப்பிடுறதுங்கிறது வந்துட்டு சரியானது அல்லங்கம்மா. அப்படியா? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம், விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். தினம் நீங்க கடுக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அப்ப ஏதோ ஒரு அது எடுத்தாதான் உங்களுக்கு மலம் வருது அப்படின்னாக்கா அப்போ ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மலச்சிக்கலை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மைங்கம்மா. மலச்சிக்கல் இருக்கு, நம்ம கடுக்காய் எடுக்கிறோம், அது வந்து மலச்சிக்கலை சரி பண்ணிக்கிட்டோம். ஒரு 2-3 நாள் எடுத்தோம் அல்லது 1 வாரம் எடுத்தோம், அது சரியாயிடுச்சுன்னா நம்ம விட்டுட்டு வரணுமே தவிர தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறது தவறுங்கம்மா. ஆனா எனிமா எடுக்கலாம், அதுவும் தேவைப்பட்டா எடுக்கலாம். ஓகே.
எனிமாவே நம்ம எடுத்துக்கூடிய எனிமாவே நம்மளுடைய மூளைகளை வந்து சிறப்பா செயல்பட வைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த குடலையும் நீங்க சுத்தமா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் பிரெயின் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப குடல் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய மூளை நல்லா வேலை செய்யும். அதனால எனிமா தாராளமா எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எனிமா எடுக்கிறது உங்களது ஆசன வாய் வரைக்கும் தான் உங்களுக்கு சுத்தம் பண்ணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பெருங்குடல் பகுதிக்கோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிறுகுடல் பகுதிக்கோ அது வந்து பெருசா இது பண்ணது. ஆனா எனிமா எடுக்கிறது நல்லது, அதை செய்யுங்க. அதே சமயத்துல இந்த சிறுகுடலையும் பெருகுடலையும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அதுக்கான வழி பார்க்கலாம். பேதி எடுக்கலாம், பழைய சோறு மாதிரியான உணவு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அழகா சொன்னாங்க ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் ஒன்னு அழகா அனிதாமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நீங்க பண்ணலாம். உண்மையிலேயே கட் பாக்டீரியா தான் உங்களுடைய குடலை சுத்தமா வச்சிட்டு இருக்க போகுது. அதனால அதை மெயின்டைன் பண்றதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம், கண்ட ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம், கண்ட மசாலா ஐட்டம் சாப்பிட வேண்டாம். தரமானதா சாப்பிட்டு கட் பாக்டீரியாவுக்கு நல்ல ஃபீட் கொடுத்தோம்னாலே போதும். சரிங்க. ஓகே. அது ஒருத்தர் சித்தா இதுல சொன்னாங்கன்னு தேன்ல போட்டு சிட்டிக்கே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது இனிமே ஸ்டாப் பண்ணிருக்கா இல்லையா? இல்லம்மா, தினம் சாப்பிடுறது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம தினமும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது தப்புமா. அது எடுத்தா மட்டும்தான் எனக்கு மலம் போகுது காலையில அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க அப்படி இல்ல. அப்படி இல்லை இல்லைங்களா? அப்ப பிரச்சனையே இல்லம்மா. சரிங்களா? எது ஒன்று விஷயத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாதுமா. உணவு சாப்பிடலாம், ஆனா மருந்துங்கிறது தேவைக்கு மட்டும் சாப்பிட்டு வெளியில வரதுக்கு பாத்துக்கணுமா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. லதா லட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ரிஷிபா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. கேந்தலாக்ஸ் அப்படிங்கிற மாத்திரை எடுத்துக்கலாமாங்க சார்? இந்த குடல் இப்ப என்னன்னா, நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி நானும் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் தான் நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. மருந்து கடைகள்ல லக்ஸ்னு முடியக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே பேதி மாத்திரைகள். காந்தோலக்ஸ், பர்கோலக்ஸ், தர்கோலக்ஸ், இந்த மாதிரி லக்ஸ்னு முடியறது எல்லாமே பேதி மாத்திரைகள். இந்த மாத்திரைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க குடலை வந்து கசக்கி பொழிஞ்சு அதை கொண்டுட்டு வரும். குடல் டேமேஜ் ஆகும் ஒரு இடத்துல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்த கூடாது. அது உங்களுடைய உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவையும் சேர்த்து பாதிக்கும். ரசாயன மருந்துகள் நீங்க காய்ச்சலுக்கு எடுத்துக்கிற மருந்தாகட்டும், சளி இருமலுக்கு எடுத்துக்கிற மருந்தாகட்டும், இல்ல பிபி சுகருக்கு எடுத்துக்கிற மருந்தா, இதுவே வந்து உங்களோட கட் பாக்டீரியாவை டேமேஜ் பண்ணுது அப்படிங்கும் பொழுது இந்த மாத்திரைகள் இன்னும் ரொம்ப வேகமாவே டேமேஜ் பண்ணும். அது எடுத்துக்க கூடாதுங்கம்மா. அப்படி ஒரு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஒண்ணு நீங்க வந்துட்டு பழைய சோறு சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுடைய மலச்சிக்கல் தொந்தரவு சரியா போயிடும். சரிங்க சார். அது எடுத்துக்கிட்டா என்ன ஆகுதுன்னா சார், ஆல்ரெடி அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இது கொஞ்சம் அசிடிட்டி அதிகமா இருக்கும் பொழுது அந்த அதுல இருக்கிற அந்த ஃபெர்மெண்டேஷன் அந்த வாட்டரும் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மையை அதிகப்படுத்துதுங்க. எது அந்த மாத்திரை எடுத்துக்கும் போதுங்களாமா? இல்லங்க சார், இந்த தண்ணி இரவுல ஊற வச்சு சாப்பிடுற சாதத்தை மோர் தயிர் ஏதாவது கலந்துக்கிறீங்களாமா? இல்லங்க வெறும் தண்ணி, அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனா அந்த சாதாரண தண்ணி குடிச்சாலுமே எனக்கு புளிப்பு தன்மை இதுவாய் வந்துருதுங்க. அப்ப செரிமானம் இன்னும் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் பாருங்கம்மா. என்னங்க சார்? புளிப்புத்தன்மை இருக்குன்னாக்க செரிமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய இரவு தூக்கம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிங்கம்மா. இரவு தூக்கம் போது விடிய காலையில ஒரு 3:30க்கு தாங்க தூக்கம் கலைஞ்சிருது. திருப்பி ஒரு 5:30க்கு நல்ல தூக்கம் வருதுங்க. இரவு தூங்குறது எத்தனை மணிக்கு தூங்குறீங்கம்மா? 11:30 கிட்ட ஆயிடும். அத மாத்தணும் இல்லையாமா? அவ்வளவு நேரம் கழிச்சு தூங்குறது தப்பு தானம்மா? இல்லைங்க சார், அது மட்டும் மாத்த முடியல. கொஞ்சம் மாத்துங்க. எப்படின்னா ஒரு விஷயம் இருக்குமா, நம்ம விதிகள் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதுல வந்து இரவு தூக்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு பிரியாரிட்டைஸ் பண்ணுங்க. விதிகள் அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சுக்கோம். சாலை விதின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இடது பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விதி வச்சிட்டு இருக்கோம். இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும்னு ஒரு விதி வச்சிட்டு இருக்கிறோம். எதுக்காக அந்த விதி அப்படின்னா நாம பாதுகாப்பா போய் சேரணுங்கிறதுக்காக. அதே போலதான் அந்த
இரவு தூக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்வுல பேசி இருக்கோம். சரிங்க சார். சரிங்களா? இரவு தூக்கம் உங்க உடம்ப ஆரோக்கியப்படுத்துறதுக்காக வேண்டி வரும். சரிங்க சார். இரவு உணவு தாமதமா எடுத்துக்கிட்டு இரவு தூக்கத்தை தாமதமா போய் படுக்கையில படுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு ஒரு பெரிய நோயை நோக்கி நகருமா. இது நம்ம நிறைய இடத்துல சரிங்க பேசியிருக்கோம். அதனால அந்த பழக்கத்தை மாத்துங்க. என்ன சார். சரி. காரணத்துக்காக நீங்க இரவு தூக்கத்தை வந்து தாமதமா தூங்குறீங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அது இல்ல உண்மையிலேயே அது ஒருவேளை நம்ம சொல்லுங்க. பிசினஸ் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுற டைம் 9 o'clock ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க பேசுறது, அவங்களும் அப்பதான் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆகுறாங்க, ஒர்க் முடிச்சிட்டு. அப்பதான் போன் பேசுறதே அந்த டைம்ல தான் பேச வேண்டியதா இருக்குங்க. இது தவறான வாழ்க்கை முறைமா. பணத்துக்காக நம்ம ஆரோக்கியத்தை தொலைக்க கூடாதுமா. சரிங்க அதுக்கப்புறம் சார். சம்பாதிச்ச பணத்தை கொண்டு நம்ம நம்முடைய ஆரோக்கியத்தை திரும்பவும் மீட்டெடுக்க ஆரோக்கியத்துக்கு முடியாதுங்கம்மா. ஆரோக்கியத்தை மீட்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமா போயிடும். அப்போ உங்க ஹெல்த்துக்காக வேண்டி நீங்க வந்து இரவு உணவு ஒரு 7 மணிக்கு முன்னாடி முடிச்சுக்கிற மாதிரி பாருங்க. சரிங்க. இரவு 9 மணிக்கு தூங்கும்போது வயிறு காலியா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு படுத்து தூங்குங்க. இதுதான் ஆரோக்கியத்துக்கான வழிமா. சரிங்க சார். சரிங்களா? ஃபாலோ நன்றி. பண்ணிட்டு நான் சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரிஷி பாபாக்கு அம்மாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. அடுத்தது நர்மதா தெய்வீகம், நீங்க பேசலாங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அனார்கலி மேடத்துக்கு தேங்க்ஸ்மா. ஏன்னா இந்த தலைப்பு தேர்வு செய்து கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் ஐயா, நான் காலையில தண்ணி குடிக்கிறேன்ல, தண்ணி குடிக்கும் போதே ஏப்பம் வருது. அது காலையில எதனால? தண்ணி வந்துட்டு தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்கணும்னு நம்ம சொல்லி இருக்கிறோம்மா. ஆனா காலையில வந்து நீங்க தாகம் இருக்கோ இல்லையோ காலையில எந்திரிச்சு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. எதனாலமா? அதுல வெது வெதுப்பான தண்ணியா இல்ல சாதாரண பச்சை தண்ணியா? வெது வெதுப்பான தண்ணிங்க ஐயா. தேவையில்லைம்மா. சாதாரண பச்சை தண்ணி தான் நம்ம குடிக்கணும். வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணுங்கிற அப்படி ஒரு அவசியம் எதனால வந்திருக்கு உங்களுக்கு இப்போ? எல்லாரும் குடிக்க சொல்றாங்க. அச்சோ, அப்படிலாம் இல்லம்மா. தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். அது தண்ணியை சாதாரணமாவே நீங்க காய்ச்சி வடிகட்டின தண்ணியோ சுடு தண்ணியோ குடிக்க வேண்டியது இல்லை. அப்படி எதுவும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? நம்ம உடம்பு அப்படி நம்ம பழக்கி வைக்க கூடாது. சரிங்களா? நம்ம காலையில எந்திரிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு வந்து வாயில வந்துட்டு கொஞ்சம் வறட்சியா இருக்குன்னா கொஞ்சமா தண்ணியை நினைச்சுக்கிற மாதிரி குடிச்சுக்கலாமே தவிர, காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல வந்து மடக்குன்னு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 5 லிட்டர் கணக்கு போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அது நாளைக்கு ஒரு சிறுநீரகத்தை பாதிக்கும். அப்ப தாகம் எடுக்கும்போது தண்ணியை சப்பி குடிக்கிற பழக்கத்துக்கு வாங்கம்மா. ஐயா, அது போலதான் குடிக்கிறேங்க ஐயா. டம்ளர்ல தான் அதான் ஒரு வாய் தண்ணியே 4 முறை விழுங்கி குடிக்கிறோம். ஆனா அப்படி குடிக்கும் போதும் ஏப்பம் வருது. அது எதனால, ஏன் அப்படின்னு? இல்ல, உங்களுடைய மத்த வாழ்வியலையும் பார்க்கணுமா. உணவு எப்படி எடுத்துக்கிறீங்க, எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறீங்க, எந்த மாதிரி நைட்டு தூங்குறீங்க, இது எல்லாமே பார்க்கணுமா அதுல. சரிங்க ஐயா. சரிங்களா? நீங்க இந்த நிகழ்வுக்கு முதல் முறையா வரீங்களாமா? இல்லைங்க ஐயா, ஆனா உங்க கிளாஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். ஓகே. உங்களுக்கு ஒரு வாழ்வியல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பசிக்கும் போது சாப்பிடுங்க, தாகத்துக்கு தண்ணி குடிங்க, அசதியா இருந்தா ஓய்வு எடுத்துக்கோங்க, இரவு சீக்கிரமா தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வியல் ஒண்ணு கத்து கொடுத்துருப்பாங்க. அதை சரியா கடைபிடிக்கிறீங்களா? செய்யறேங்க ஐயா. அதான் அனிதா மேம்லாம் எடுத்துக்கக்கூடிய உணவு தரமான உணவா இருக்கா? செரிமானம் நல்லா இருக்கா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஐயா. இது அப்ப செரிமானம் எங்கேயோ பாதிச்சிருக்கு. சரி, அதை மட்டும் கொஞ்சம் கவனிங்கம்மா. ஓகே. இல்ல முடிஞ்சா ஒரு 24 மணி நேரம் நீங்க தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உங்க உணவு பொருட்களை போய் பாருங்க. அப்ப அந்த ஏப்பம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்க ஐயா. சரிங்களாம்மா? நன்றி. சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா.
இப்ப அவங்க அம்மா கேட்ட கேள்விக்கு காலையில எழுந்த உடனே ஏன் தண்ணி குடிக்கணும்ன்றது ஒரு சிலர் நானும் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வார்ம் வாட்டர் தான். என்னன்னா நம்ம இரவு முழுக்க தூங்கி இருக்கோம் இல்லையா, உடல் உஷ்ணமா இருக்கும். காலையில அது சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடல் கழிவுக்கு அது ஏதுவா இருக்கும்ன்றதுனால அந்த ஒரு டம்ளர் தண்ணிய சப்பி சப்பி ஒரு 5 minutes ஆர் 10 minutes அந்த மாதிரி குடிக்கிற வழக்கம் இருக்குங்கய்யா. தாகம் எடுத்தாதான் குடிக்கணும் இல்ல, எழுந்த உடனே கொஞ்சம் வறட்சியா தான் இருக்கு, அதனால தண்ணி குடிக்கணும். அதுக்கு நம்ம நார்மல் தண்ணியே நம்ம வந்து சப்பி குடிச்சாலே கூட போதுமானதுங்கம்மா. சரிங்க. பொதுவாகவே காலையில நமக்கு எப்படின்னா, காலையில நம்ம குளிக்கிறதே உடம்ப குளிர்விக்கிறதுக்கு தான் குளிக்கிறோம். அதுவே நம்ம பச்சை தண்ணியில தான் குளிக்கணுங்கிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்களா, அன்னைக்கு நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சுக்கலாங்கம்மா. அப்ப காலையில வெறும் சாதாரண பச்சை தண்ணியே நம்ம வந்து குடிச்சாலே கூட அது போதுமானதுங்கம்மா. ஆனா உடல் சூட்டை முக்கியமா குறைக்கிறதுக்கு காலையில நீங்க வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது பெஸ்ட். அதுதாங்க ஐயா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு. தண்ணி குடிக்கிறது எழுந்த உடனே வேற எதுவும் குடிக்கிறது இல்ல, அதனால வெறும் தண்ணி வார்ம் வாட்டரா குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பச்சை தண்ணியும் குடிக்கலாம்னும் போது ஓகே, பானை தண்ணியை கூட தாராளமா குடிக்கலாம் முதல்ல. சரிங்க. இல்ல உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாங்கறத பாருங்க, அது குடிச்சு உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது வருதா? இல்ல குடிக்கும்போது இல்ல. அம்மா சொன்னாங்க அவங்க ஏப்பம் இருக்குனாங்க. சோ அவங்க வந்து நம்ம ஹீலர்ஸ் யாராவது பக்கத்துல இருக்க ஹீலர்ஸ பாருங்க. அம்மா நீங்க ஆவடியில இருந்தீங்கன்னா அனிதா அம்மாவை கன்சல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றிங்க. நன்றி. சிறப்பு. கட் ஹெல்த் தான் நமக்கு முக்கிய ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது என்பதை ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. நன்றி ஐயா. விஜயம்மா தொடரலாம். நன்றிங்க. வாழ்காலம். அடுத்து ஐயா நீங்க. சரிங்கம்மா, நன்றி.